கொடுங்க, இல்ல பெரிய வானத்துல மாலை கட்டி கொடுங்க, அதெல்லாம் எது பெரிய கோரிக்கைலாம் எதுவுமே இல்லை. அவங்க கேட்கறதெல்லாம் பேசிக். நல்ல சுகாதாரம், குடிக்க குடிநீர், நல்ல சாலைகள், கழிவுநீர் பிரச்சனை இல்லாதது, ஒதுங்கிறதுக்கு நல்ல கழிப்பறைகள் மாதிரி பேசிக் விஷயம் கேட்கறாங்க. ஒரு அரசாங்கம் சர்வசாதாரண நிறைவேற்றக்கூடிய அடிப்படை தேவைகளை கூட பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் நிறைவேற்றாம இருக்கு. அதே மாதிரி போக்குவரத்து இடைஞ்சல் ஆகட்டும், எங்க பார்த்தாலும் ஒரு கிலோமீட்டர் தாண்டதுக்கே பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆக வேண்டியதா இருக்கு. ஸோ பேசிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல மேம்பாலங்கள் கட்டலாம், மதுரை மாநகரை எவ்வளவோ முன்னேற்றலாம். அதுல எந்தவித கவனம் செலுத்தாம இந்த ஆட்சியாளர்களும் இங்க பதவியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், லாவண்யம், மாநகராட்சி ஊழல், மதுரையில் இருந்த நம்ம மாநகராட்சி ஊழல் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி எல்லா குறைகளையும் கலைந்து மதுரையை நம்பர் 1 சிட்டியா, மதுரையை இழந்த பெருமை மீட்டணும். மதுரை ஒரு தமிழர்களின் தலைநகரம் சென்னைனா, தமிழின் தலைநகரம் மதுரை. இது கோயில் நகரம் மட்டும் இல்ல, ஒரு தங்க நகரம்.